அதாவதுங்க, தொழில் சொந்தமாக செய்கிறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சொந்தமாக செய்கிறது, இது தொழில் சம்மந்தப்பட்டது. 10ஆம் பாவம், தொழில்னா 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவக அதிபதி 10ஆம் பாவங்கிறது கர்மா. நம்ம சொந்த தொழில், சுய தொழில், கர்மா. நமக்கு என்ன, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துக்கிறோமோ அந்த கர்மா செய்யறது இங்கே பிறந்துக்கிறோம். அப்போ அந்த 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். இந்த 10 கூடவே எங்கே இருந்தால் அந்த சாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. என்ன பலன் கிடைக்கும், என்ன தொழிலை அவங்க பண்ணலாம். 10ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி எப்படியோ, நட்சத்திர அதிபதி அது எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பலன் அளிக்கப்படும். சரிங்க, 10ஆம் இடங்கிறது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறார், அவங்க அப்பா பாட்டை முப்பாட்டனுக்கு ஆனால் தர்ப்பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு சொல்கிறது 10ஆம் இடம். கர்மா ஸ்தானம் 10ஆம் இடம். முன்னோர்களுக்கு தருமம், அதாவது தர்ப்பண திதி கொடுப்பாராங்கிறது 10ஆம் இடம் தான். தொழில் ஸ்தானங்கிறதும் 10ஆம் இடம் தான். அப்போ ஒரு 10ஆம் இடத்தை பார்த்தா இவங்க முன்னோர்களுக்கு இவர் எப்படி வழிபட வச்சுக்கிறார், முன்னோர்களை எப்படி வழிபட வச்சுக்கிறார், முன்னோர்களை இவர் எப்பவும் நினச்சிக்கிறாரா, என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறது 10ஆம் இடம். சொந்த தொழில்னு சொல்லப்படுறது 10ஆம் இடம் கர்மா. அது ஜனன காலத்தில் என்ன திசையோ, இப்போ இந்த 10 கோடியின் திசை எப்போ வருதோ அதுதான் அவருடைய கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தொழில் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்மா ஆரம்பிக்கக்கூடியது 10ஆம் இடத்துடன் அவருடைய திசையை புத்தி ஓடுச்சுன்னா கண்டிப்பாக அவர் கர்மா மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்னங்க, அப்பாவுக்கு 2ஆம் இடம். அப்பா செய்த தொழிலை செய்யலாமா, நம்ம புதுசாக ஏதோ செய்யலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் 10ஆம் இடம் தான். 10ஆம் இடங்கள் கர்மா. 10 கூடையும் லக்னத்தில் இருந்தாருன்னு வச்சுக்க, தன்னுடைய யாருடைய பார்ட்னர் எல்லாமே நானே செய்யணும், நானே அது பண்ணணும் அப்படின்னு 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். 10 கூடையும் லக்னத்தில் இருந்தாலே தன்னுடைய உழைப்பாலே நானே உயரணும், நான் தொழில் செஞ்சு நானே சம்பாதிக்கணும், பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அந்த சாதகர் சொல்லுவார். 2ஆம் இடத்துல போய் 10 கூடையும் போகிறோம். 2ஆம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு, எந்த வகையிலையாவது சம்பாதிக்கணும், எந்த வகையிலாவது நான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது இன்னும் வைராக்கியத்தில் அந்த சாதகர் இருப்பாருன்னு சொன்னேன். 3ஆம் இடம் சொல்லப்படுது. 3ஆம் இடத்துல 10 கோடி இருந்தானா இளைய சகோதர சம்பந்தப்பட்டதுள்ள பார்ட்னரை சேர்த்துக்கிறது. 4ஆம் இடத்துல 10 கோடி உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா பேர்லேயே ஒரு தொழில் தொடங்குவார். அம்மா பேர்லேயே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அம்மாவுக்கு தெரியாமல் 10ஆம் இடம் அந்த அம்மா பேரில் தொழில் இறங்கிது. அவனால கேட்கும், ஏம்மா என்னப்பா என் பேரில் தொழில் 10ஆம் இடம் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும். ஆமாம், அவங்க போய் நல்லா இருந்துச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அதே நேரத்துக்கு 4ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். பாருங்களேன், 5ஆம் இடத்துல 10 கூட 5ஆம் இடம் தான். அந்த குலதெய்வம் பேர் அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போடலாம். ஒரு தொழில் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானத்தில் அந்த குலதெய்வத்தை பேரை போடுவாங்க. 10 கூடையும் 5ஆம் இடத்துல இருந்தால். 10 கூடையும் 6ஆம் இடத்துல இருந்து வச்சுக்க, இப்போ இவர் போய் எந்த பேங்க்ல கேட்டாலும் பணம் கொடுப்பான். 10 கூடையும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நான் எந்த பேங்க்ல வேணாலும் அமௌண்ட் கொடுப்பாங்க. தொழில் சம்மந்தப்பட்டது. 10 கூட 7ஆம் இடத்துக்கு போய்ட்டு வச்சுக்க, மனைவி சார்ந்த ஒரு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு. 10 கூடையும் சொல்லக்கூடாது 8ஆம் இடத்துக்கு போய்ட்டார், அதுவும் மனைவி சார்ந்ததில் பண்ணலாம். 10 கூடையும் 9ஆம் இடத்துக்கு போய்ட்டார், அப்பா சம்மந்தப்பட்டது, அவருடைய கேரக்டர் என்ன பாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு பேரில் தொழில் பண்ணுவார். 11ஆம் இடம் சொல்லக்கூடியது பேங்க் லாக்கு, நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது சொல்லக்கூடியது 11ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகும். நல்ல வருமானம், நல்ல நிம்மதி இருந்துச்சுன்னா நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு அமைப்பில் இந்த சாதனை. 12 பாவத்துக்கு 10 கூடையும் போய் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்கிறது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். மற்ற வாடிக்கையாளருக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் என்னுடைய 95 14 27 10 24 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொழில் தெய்வம் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்க வாழ்க்கை.